எமர்ஜென்சி சைன் பார்க்கும்போது, கால்ல திடீர்னு வீக்கம் ஏற்படுறது. ஒரு சில நேரம் ஸ்கின் வந்து ரெட் ஆகலாம். அந்த இடத்துல வந்து சூடாவும் இருக்கலாம். கால்ல வந்துட்டு அந்த வலி வந்து அதிகமா இருக்கலாம். உங்களால நடக்கிறது கூட கஷ்டப்படுற மாதிரியான ஒரு வலியோட இருக்கலாம். 3வது எமர்ஜென்சி சைனுன்னு பார்க்கும்போது, உங்களுக்கு கால்ல வந்துட்டு தோல் கலர் மாறுறது வந்து திடீர்னு பார்க்கும்போது அதிகமாகலாம். திடீர்னு அந்த கருப்பா இருக்கிற தோல் வந்து மேற்கொண்டு அதுக்கு மேல அதிகமா கருப்பாவறனாலயோ, ஒரு அரிப்பு ஏற்படுறனாலயோ, ஒரு உள்ளுக்குள்ள உங்களுக்கு அடுத்தது வந்து புண் ஆகுறதுக்கான ஒரு முன் அறிகுறியா இருக்கலாம். ஓகேங்களா? ஸ்கின் கலர் அதிகமாகறதும், இச்சிங் அதிகமாகறதும், ஸ்கின்ல வந்து பபிள்ஸ் மாரி ஏதாவது ஒரு வெடிப்பு ஏற்படுறது வந்து கண்டிப்பா ஆறாம வெடிப்பு ஏற்பட்டு அது புண்ணாகலாம். ஆனா இந்த இந்த மாரியான சிம்ப்டம்ஸ் வந்து சடனா அக்ரவேட் ஆயி கால்ல ஒரு வலியோட, ஒரு சின்ன ஸ்கின்ல ஒரு வெடிப்பு ஏற்படுறது மாரியோ, இல்லன்னா வந்துட்டு உங்களுக்கு ஸ்கின் இன்னும் மேற்கொண்டு அதிகமா கருப்பா ஆவறது, இந்த மாரியான அறிகுறிகள்லாம் வந்து ஸ்கின் பர்ஸ்ட் ஆயி உங்களுக்கு கால்ல உள்ளுக்குள்ள ஒரு ஆறாத புண் வரதுக்கான முன் அறிகுறிகள். ஸோ இது 3ம் வர மாரி இருந்துச்சுன்னா, நீங்க வந்து கண்டிப்பா வந்து இதுக்கு மேற்கொண்டு நீங்க வீட்டிலேயே வைத்தியம் பண்றதோ, நீங்க சொந்த வைத்தியம் பண்றதோ கண்டிப்பா அவாய்ட் பண்ணிட்டு, ஒரு இரத்த நாள அறுவை சிகிச்சை நிபுணர பார்த்துட்டு, அதனால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் நீங்க அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுடைய ரொட்டீன் லைஃப்ப நீங்க பிரேக் பண்ணாம கன்டின்யூ பண்ணிட்டே இருக்கலாம். இதெல்லாம் முன்னாடியே வந்தீங்கன்னா, கண்டிப்பா 100% குணப்படுத்திடலாம். இதில அதுக்கு தான் நம்ம பேசுறது. ஓகேங்களா? இது ஏன்னா இக்னோர் பண்ணீங்கன்னா, கஷ்டப்பட்டுட்டு குணப்படுத்துறத, நீங்க ஈஸியா குணப்படுத்துற ஒரு ஒரு சான்ஸ மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால தான் மெடிக்கல் எமர்ஜென்சி ஆவறதுக்கான ஒரு சூழ்நிலைக்கு முன்னாடியே நீங்க வந்துட்டீங்கன்னா பெட்டர்.